இச்செய்தியை வழங்குபவர் ஆலயம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட் ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ். ஆலயம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட், நம்பர் 52, தேர்ட் ஃப்ளோர், 3B, ராம் தர்பார், ஸ்டர்லிங் ரோட், நுங்கம்பாக்கம், சென்னை 6,34,000. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் பகுதியை சேர்ந்த தீனதயாளன் மற்றும் பாரதி பிரியா ஆகிய இருவருக்கும் பெற்றோர்கள் ஏற்பாட்டில் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றுள்ளது. தற்பொழுது இருவருக்கும் ஒரு குழந்தை உள்ளது. இந்த நிலையில் கணவன் குழந்தை பிறக்கவில்லை என சந்தேகம் கிளப்பியதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக கணவன் மற்றும் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் இது தொடர்பாக கணவன் மற்றும் மனைவி ஆகிய இருதரப்பிலும் காஞ்சிபுரம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. வரதட்சணை கேட்டு கொடுமை செய்துள்ளதாக மனைவி தரப்பிலும் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் காஞ்சிபுரம் அனைத்து மகளிர் காவல் நிலையம் வந்த புகார் மனுவை காஞ்சிபுரம் சமூக நலத்துறைக்கு பரிந்துரை செய்துள்ளனர். இந்த நிலையில் இன்று காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் வளாகத்திற்குள் அமைந்துள்ள சமூக நல அலுவலகத்தில் இருதரப்பிலும் விசாரணை நடைபெற்றது. விசாரணை முடிந்து வெளிவந்த இருதரப்பினரும் ஒருவருக்கு ஒருவர் மாறி மாறி தாக்கிக் கொண்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக தீனதயாளன் மீது பெண் வீட்டார் செருப்பால் அடித்து தாக்குதல் நடத்தியதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மாவட்ட ஆட்சியர் வளாகத்திற்கு உள்ளே இரு தரப்பினரும் மாறி மாறி தாக்கிக் கொண்ட வீடியோ தற்பொழுது வெளியாகியுள்ளது. குடும்ப பிரச்சனையை பேசி தீர்த்துக் கொள்ளாமல் இரு தரப்பினரும் தாக்கிக் கொண்ட சம்பவம் அங்கிருந்த மக்களிடையே முகசுளிப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. இச்சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர்கள் தொடர்பு கொண்டு விசாரித்த போது இரு தரப்பிலும் புகார் கொடுத்திருக்கிறார்கள். புகார்களின் அடிப்படையில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கணவன் மனைவிக்கு இடையே ஏற்படும் பிரச்சனைகள் சமூக நலத்துறை மூலம் தீர்வு காணப்படுவதும் வழக்கமான நடைமுறைதான். இரு தரப்பினரும் தற்போது தாக்கிக் கொண்டிருக்கும் சம்பவம் குறித்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தனர். காஞ்சிபுரத்திலிருந்து ரிப்போர்ட்டர் தினேஷ்.